ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமையல் 14 சேனல். வாங்க இன்றைக்கி கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கணும். சின்ன சின்னதாக துருவின கேரட் எடுத்துக்கணும். காசின பாலும் யூஸ் பண்ணலாம், காசாத பாலும் யூஸ் பண்ணலாம். நாங்கள் காசாத பால் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேரட்லாம் நல்லா நனைகிற அளவுக்கு பால் ஊற்றணும். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை மூடி வச்சுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் குக் ஆகும். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். வேணால் அப்பப்போ திறந்து பார்த்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பபிள்ஸ் வருது. நல்லா சுண்டணும். புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி ஸ்வீட் வீடியோஸ் எல்லாம் நிறையா அப்லோட் பண்ண முடியும், உங்களால் பார்க்கவும் முடியும். நல்லா சுண்டிருச்சு. நல்லா சுண்டதுக்கப்புறம் தாங்க சர்க்கரை ஆட் பண்ணணும். சர்க்கரை ஒரு 2 கப்பு, இதோ இந்த சின்ன கப் மாதிரி இருக்குது பாருங்கள், இதில் போட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். சர்க்கரை போட்டதுக்கப்புறம் கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணணும். ஏலக்காய் 2 நல்லா இடித்து வச்சு போடணும். வாசனைக்கோசரம் தான் இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நல்லா சுண்டிடுச்சு. இதில் எந்த கலர்ஸும் ஆட் பண்ணல. கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இந்த மாதிரி திக்கான கலராக வரணும். முந்திரி போட்டுக்கணும், ஒரு 4-5 முந்திரி. இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த மாதிரி நிறைய ஸ்வீட் வெரைட்டிஸ் எல்லாம் பார்க்க முடியும். இதில் எந்த ஒரு கலர்ஸுமே ஆட் பண்ணல. புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோங்க, மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.